நான் மாட்டை சாமியா பாக்குறவன, நான் மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன். நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுன்னு. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்கள போய் நீ சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. நான் மாட்டை வச்சு வாங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்ச் கொடுக்கறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இத மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க, மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்ன நீங்க போர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை. நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை.